பார்வதி பதயே மரஹர மகாதேவா. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. சத்குரு சரணாரவிந்தாப்யான் நமஹ. எல்லாமல்ல ஸ்ரீ மரகதாம்பிகா சமேத மாந்தீஸ்வரர் இந்த ஆலயம் எங்கு அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்து நம்பாக்கம் கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு 2000 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவில் இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தி, அம்பாள் பார்த்தீங்கன்னா மரகதாம்பிகைன்னு இங்கே பஞ்சமூர்த்திகள் இருக்காங்க. அதில் சுவாமி இங்கே மாந்தீஸ்வரர் எப்படி இங்கே வரலாறு வந்தது, அவர் மாந்தி என்று ஏன் பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மாந்தி சனீஸ்வரோட பையன்தான் மாந்தி. அந்த மாந்தின்றவர் ராமாயணம் காலத்தில் ராவனோட பையன் இந்திரஜித் அவரோட ஜாதகத்தில் வலிமை பெறணும்ட்டு எல்லா கிரகத்தையும் 11ஆம் இடத்துல ராவணன் என்ன பண்ணுறார், சிறை பிடிச்சி வச்சிடுறார். அப்போ சிறை பிடிச்சி வைக்கும் போது சனீஸ்வர பகவான் ஆயுள்காரர் 12ஆம் இடத்தில் கால் பகுதியை வைக்கிறார். அந்த கால் பகுதியே ராவணன் என்னை மீறி அங்கே போயிடுவான்ட்டு அவரோட வாள் எடுத்து அந்த கால் பகுதியை வெட்டிடுறார். அந்த வெட்டின சத பகுதி 1ஆம் வீட்டில் விழுந்துடுறது. அந்த விழுந்த உடனே அதிலிருந்து ஒரு கிரகம் உருவாது, அதுதான் மாந்தின்ற ஒரு கிரகம். அப்போ இந்திரஜித்துக்கு எல்லாம் பலமும் இருக்குது. அவருக்கு போருக்கு போகும்போது இந்த கிரகத்தாலையும் இந்த சூழ்நிலையாலையும் அவர் ஆயுள் பலம் இல்லாமல் அந்த மாந்தியால் தோஷம் ஏற்பட்டு இறக்கிறதுக்கு காரணம் இந்த மாந்தி தான் இருக்கார். அந்த இந்திரஜித்தோட இறந்த பிறகு அந்த தோஷம் இந்த மாந்திக்கு ஏற்படுறது. அதனால் சனீஸ்வர பகவான் என்ன சொல்கிறார், ஸ்வயம்பு மூர்த்திக்கு பூஜை பண்ண சொல்கிறார். அதனால் அந்த மாந்தின்ற ஒரு கிரகம் ஸ்வயம்பு தவம் இருந்து இந்த பூமியிலிருந்து அவரோட ஆயுதமான ஏற்கலப்பைன்னு சொல்லுவாங்க, சில பேர் கோடாலின்னு சொல்லுவாங்க. அந்த ஏற்கலப்பை என்னன்னா விழும்போது பூமியிலிருந்து சுவாமி மேலே அடிபட்டுரும். இந்த இடது பக்கம் சுவாமி இப்படி சாஞ்சின்னு இருப்பார், லிங்கமானது இந்த பக்கம் அடிபட்டுரும். அப்போ பூமியிலிருந்து ரத்தமாக வருது, சுவாமியை எடுத்து வழிபட்டுண்டு வரார். அவரோட தோஷம்லாம் நிவர்த்தி ஆனோடனே சுவாமி அருள் பாலித்து இங்கே மாந்தீஸ்வரராக இருக்கார். அப்போ சுவாமி அம்பாள் காட்சி கொடுத்து அந்த மாந்திக்கு இங்கே வர்ற பக்தர்களுக்கு ஜாதகத்தில் மாந்தின்ற தோஷத்தை நீ கொடுக்கக்கூடாது, எந்த விதமான கிரக தோஷத்தையும் மாந்தி தோஷத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சுவாமி கேட்டுக்கிறார். அதனால் இங்கே போகிறவாளுக்கு எந்த விதமான ஜாதகத்தில் மாந்தி தோஷம் இருந்தால் இங்கே பரிகாரம் பண்ணால் அந்த தோஷம்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரமானது எப்போ செய்யப்படும்னா, சனிக்கிழமையில் 6 மணிக்கு இங்கே ஆரம்பிக்கும். 6 மணிக்கு இங்கே 27 காலையில் 27 தீபம் போட்டு, சில பேர் கிட்ட இருக்கவா 5 வாரம் வந்தால் விசேஷம். இங்கே 5 வாரம் 27 தீபம் போட்டு, நட்சத்திர தீபம் போட்டு சுவாமியை வழிபட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போய் லாஸ்ட் வாரம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அவளோட ஜாதகம்லாம் சுவாமிகிட்ட வச்சு அவள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அந்த தோஷம்லாம் நிவர்த்தியான்னு சொல்லப்படுகிறது. இங்கே சனிக்கிழமையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அந்த தீபத்தை போட்டுடணும். அப்புறம் சங்கல்ப பூஜையெல்லாம் நடந்து ருத்ர பாராயணம் நடந்து சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும். இதுதான் இங்கே சனிக்கிழமையில் பரிகாரம் செய்யப்படுகிறது. இங்கே பரிகாரம் செய்யக்கூடிய முன்கூட்டியே இங்கே, ஏன்னா இது ரொம்ப கிராமம் இந்த கோவில் இருக்கிறது. எந்த விதமான கடைகள் எந்த வசதியும் இருக்காது. நீங்கள் பஸ்ஸில் வர்றதோ இல்லை இங்கே ஆட்டோவில் வர்றது அதை மாதிரி தான் இங்கே டைமிங் தான். இங்கே பஸ்ஸெல்லாம் ரொம்ப திருவள்ளூர்லேருந்து 15 கிலோமீட்ரு தூரம், ஒரு 20 கிலோமீட்டர் வச்சுக்கலாம்.
அந்த தூரம் தான் அந்த கோவில் இருக்கும். இங்கே கடை வசதிகள்லாம் எதுவும் இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு பூஜை இங்கே பண்ணணுன்னா முன்கூட்டி ஃபோன் பண்ணி, என்னோடய பேர் சனத்குமார், இங்கே நான் அர்ச்சகராக இருக்கேன், பரம்பரையாக நாங்கள் இங்கே பண்ணிட்டு வரோம் 22 தலைமுறையாக. இங்கே அப்பா பண்ணார், தாத்தாக்கு பரம்பரையாக நாங்கள் பண்ணிட்டு வரணும். அப்போ இங்கே முன்கூட்டி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்னோடய நம்பர் 9080505542 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வியாழக்கிழமையே சொல்லி பண்ணிட்டீங்கன்னா இங்கே நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருவோம். நீங்கள் வந்து பரிகார பூஜை செய்யலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் வரும்போது எப்படின்னா T41 T20 திருவள்ளூரில் இருக்குது. அந்த பஸ்ஸு நம்பாக்கம் வரையும் வரும். அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். அப்படி வர சிரமம் வந்து ஆட்டோவில் வந்துடலாம். வந்தால் நீங்கள் இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம். ஏன்னா இங்கே எந்த விதமான கடை வசதிகள் இருக்காது. நீங்கள் எதை வாங்கிட்டு வரதுனாலும் திருவள்ளூர்லேயே வாங்கிட்டு வந்துட்டால் வசதியாக இருக்கும். அதனால் இங்கே சனிக்கிழமையில் இந்த பூஜைகள்லாம் வரும். அப்புறம் எல்லா பிரதோஷ பூஜைகள், விசேஷ பூஜைகள்லாம் இங்கே நடைபெறுகிறது. அம்பாள் பேர் மரகதாம்பிகை. இங்கே பார்த்தீங்கன்னா மாந்தியோட வண்ணம் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் வண்ணம், அதனால் அம்பாள் பேரும் இங்கே மரகதாம்பிகைன்னு வந்திருக்கு. இது 2000 வருஷம் பழமையான கோவில். எல்லா தூண்களையும் பார்த்தா ராமர் இருப்பார். இங்கே ராமரும் வழிபட்ட ஸ்தலம் இது. ராமரும் வழிபட்டிருக்கார். சித்தரில் கரூர் சித்தர் வழிபட்ட இடம். இங்கே பார்த்தீங்கன்னா திருமண தடை, அப்புறம் குழந்தை பாக்கியம், அப்புறம் வேலை வாய்ப்பு, அப்புறம் படிப்பு, குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ இங்கே வந்தால் இங்கே எல்லா தோஷத்துக்கும் நிவர்த்தியாகும். முக்கியமாக இங்கே திருமண தடை, அப்புறம் குழந்தை பாக்கியம் எல்லாருக்கும் இங்கே வந்து அவங்களுக்கு பரிகாரம் பண்ணிட்டு போனவாளுக்கெல்லாம் நடந்திருக்கு. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பூஜைகளும் நடக்கும், எல்லா விசேஷமானதும் இங்கே நடைபெறுகிறது. இது பழமையான கோவில். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இங்கே. அதனால் எல்லாமல்ல ஸ்ரீ மரகதாம்பிகா சமேத மாந்தீஸ்வரை எல்லோரும் தரிசனம் பண்ணி ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்களும் இல்லாமல், மாந்தி தோஷங்கள் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அம்பாள் பார்த்தீங்கன்னா இங்கே மரகதாம்பிகை. இந்த மரகதாம்பிகை பார்த்தீங்கன்னா இங்கே விசேஷமானது பௌர்ணமியில் அம்பாளுக்கு விசேஷம் இங்கே. அப்புறம் நவராத்திரி பூஜை 9 நாள் நவராத்திரி பூஜை நடக்கும். அப்புறம் பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி பூஜைகள்லாம் அம்பாளுக்கு விசேஷமானது. இங்கே கிரகணத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த மேல் பகுதியில் பாம்பும் அந்த கிரகணம் இது இருக்கும். அந்த கிரகணத்தும் போது அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கும் அம்பாளுக்கு. அப்படியே இங்கே கணபதி பார்த்தீங்கன்னா துவார கணபதி 2 பக்கம் இருப்பார். அப்புறம் விஜய கணபதி. அப்புறம் ஒவ்வொரு கணபதிக்கும் ஒவ்வொரு மந்திரம் இங்கே இருக்குது. காரிய சித்திகள் எல்லா தடைகளுங்க ஒவ்வொரு மந்திரம் இருக்குது. அப்புறம் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, முத்துக்குமார சுவாமி இருக்கார். அவருக்கும் இங்கே விசேஷமானது. இங்கே பஞ்சமூர்த்திகள் இருக்கார்கள். ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம உச்சரித்தா இங்கே எல்லா விதமான காரிய சித்தி ஆகும்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் சுவாமி அம்பாளுக்கும் அவளுக்கும் மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை இங்கே வழிபட்டால் காரிய சித்தி ஆகும், எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாந்தி தோஷம் பார்த்தீங்கன்னா மாந்தின்றது சனீஸ்வரோட பையன் தெரியும். இந்த மாந்தி அப்படின்னா கேரளாவில் எல்லாரும் மாந்தின்னு சொல்லுவாள். நம்ம பார்த்தீங்கன்னா கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு வருது பாருங்க. அதுதான் மாந்தியோட பெயர். 2 பெயர் உண்டு அவருக்கு மாந்தின்றது. அந்த குளிகை நேரத்தில் தான் இங்கே என்ன சொல்கிறோன்னா அந்த பரிகாரத்தை இங்கே பார்த்தீங்கன்னா தீபம் 27 நட்சத்திர தீபம் வழிபட்டு இங்கே சுவாமிக்கு தீபம் போட்டு அப்புறம் அந்த பரிகார பூஜையை அந்த குளிகை நேரத்தில் ஆரம்பிக்கணுன்ட்டு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ ஒரு ராகு காலத்தில் போய் துர்க்கைக்கு விளக்கேற்றுறோம். அப்போ விளக்கேற்றும் போது அந்த ராகு காலம் டைம் போது தான் அந்த கிரகத்தோடைய வேலைகள் செய்யப்படும். அதை மாதிரி இந்த சனிக்கிழமையில ஏன் பார்த்தீங்கன்னா சனி அப்புறம் குளிகை டைம் இந்த 6 மணிக்கு ஆரம்பிக்கிறதால இந்த தீபத்தை நம்ம மனசால் என்னென்ன நடக்கணும், காரியங்கள்லாம் நடக்கணுன்ட்டு அந்த தீபத்து மூலமாக வழிபட்டு
சுவாமி இங்கு பரிகார பூஜை அபிஷேகம் செய்யப்படுகிறது. அப்போ அந்த தீபம் போது பார்த்திங்கன்னா அந்த குளிகை நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல காரியங்கள் தான் செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டெத்து விஷயம், இந்த மாதிரி இறப்பு விஷயங்கள் தான் எடுக்கக்கூடாது அந்த காரியத்தில். ஏன் அப்படின்னா குளிகைன்றது ஒன்று ஆரம்பித்தா அதே தொடர்ந்து வரும். அதுதான் அந்த குளிகையினோட வேலை. அப்போ நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், இப்போ நகைகள் வாங்குகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் போது அது தொடர்ந்து நல்ல விஷயமா அந்த நேரத்தில் நிறையா பணம் வரவு அந்த வேலையில் நம்ம அந்த டைமில் இது பண்ணால் நம்மளுக்கு கூடிகிட்டே வரும். அப்போ நம்ம அந்த டைமில் இங்கே வந்து நம்ம பரிகாரம் செய்யும் போது அந்த கிரக பலன் நம்மளுக்கு கிடைக்க போகிறோம். அந்த கிரகத்தோட இப்போ நாட்கள் பார்த்திங்கன்னா 7 நாட்கள், ஒவ்வொரு கிரகம் பார்த்திங்கன்னா 9 கிரகம் இருக்குது. அந்த 9 கிரகம் 9 நாட்கள் இல்லை, 7 நாட்கள் தான் இருக்கப்படுது. இந்த அசுர ராகு கேது அசுர கிரகம், அவளுக்கு நாட்கள் இல்லாமல் தான் ராகு காலம் யமகண்டம். இந்த உபய கிரகமான இந்த மாந்திக்கு குளிகன் அப்படின்னு பேர் வந்து குளிகை டைம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாட்களும் அந்த நாட்களில் பண்ணும்போது திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கிரகத்துக்கு அதோட பலன் சேர்ந்துடும். அப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இவாளுக்கு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த டைமில் பண்ணும்போது தான் அதோட கிரகத்தோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கிரகமும் இந்த பண்ணும்போது வேலை செய்யும் அப்படின்ட்டு தான் அந்த 6 மணிக்கு இங்கே வந்து வழிபட சொல்கிறது அந்த குளிகை நேரத்தில். அப்போ நம்ம தீப வழிபாடு பண்ணிவிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம மனசார என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன நடக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியம்லாம் நடக்கப்படும். நம்மளோட தோஷம்லாம் நிவர்த்தி ஆகப்படுது சொல்லப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா திருமண தடை அப்புறம் குழந்தை பாக்கியம் இங்கே வந்து வழிபட்டிருக்காங்க எல்லாருமே. அந்த குழந்தை பாக்கியம் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக ஒருத்தருக்கு குழந்தை இல்லை. அப்போ அவள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுவாமியை ஒரு டைம் தான் வழிபட்டிருக்கா. வந்து அவளுக்கும் நம்பிக்கை கிடையாது. இங்கே வந்தோடனே என்னமோ கிராமத்தில் இருக்குது கோவில், சரி என்ன நடக்கும், ஏதோ பூஜை பண்ணுறாங்க என்ன தெரியலையே அப்படின்ட்டு வந்திருக்காங்க. அப்போ நாம் பூஜை பண்ணி கொடுத்தோம் எல்லாம். நாங்கள் சொன்னபடி உங்களுக்கு சுவாமி மேலே நம்பிக்கை இருக்கணும், சுவாமியை நீங்கள் நம்பினாதான், அவன் பூஜை பண்ணி கொடுக்குறவாளையும் நம்பினாதான் உங்கள் காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லைன்றீங்க, நீங்கள் போங்க, கண்டிப்பாக ஒரு சுவாமி உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் அப்படின்னு சொன்னோம். அவங்க அந்த அந்த நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு. அப்புறம் நம்ம சுவாமிகிட்ட ஐஷ்னு போய் அவளுக்கு அர்ச்சனை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா சுவாமி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி எந்த தூரம் நம்புகிறோமோ அப்போ தான் நம்ம ஒரு டாக்டரை போய் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஹாஸ்பிட்டல் போகணும் எனக்கு உடம்பு சரியாயிரும் அப்படின்னு நாம் நம்பினா தான் சரியாகும் உடம்பு. அப்போ ஒரு கோவில் போகும்போது சுவாமியை நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் எந்த விஷயமானதும். அப்போ சுவாமிகிட்ட ஒப்படைக்கும் போது அவர் அப்போ அவளுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நான் சுவாமிகிட்ட மனசார நினைக்கும் போது நீ சுவாமியோட பவர் என்ன அதை காமிக்கணும் அப்படின்னு சுவாமிகிட்டேருந்து ஒரு புஷ்பம் விழுது. அப்போ தான் அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அவள் ஒரு 3 மாதத்தில் போகிறா. அப்புறமா குழந்தை உண்டாகி ஃபோன் பண்ணுறா, இதை மாதிரி எங்களுக்கு ஒரு பொன் குழந்தை உண்டாகிருக்கு அப்படின்ட்டு அவள் ஃபோன் பண்ணி சொல்கிறா. அப்புறம் சொன்ன உடனே குழந்தை பிறந்துட்டு எல்லாம் ஆகிடுத்து. இங்கேயே சுவாமியோட இந்த ஆலயத்திலே கூட்டின்னு வந்து அவள் பேர் சுவாமி அந்த குழந்தைக்கு இங்கேயே நாமகரணம் பண்ணி பேர் எல்லாம் வச்சு இங்கேயே அபிஷேகம் பண்ணி எல்லாம் போனான். அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 30-40 வயசு வரையும் கல்யாணமே ஆகலை, அவருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. இங்கே வந்து ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயமானது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. சுவாமி மேலே நம்பிக்கை வைக்கணும், அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுவாமி அழைத்தா தான் இந்த இடத்துக்கு வர முடியும், அது கதையிலே சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா சுவாமியை இந்த கதையில் சொல்கிறா. இதுதான் ஒரு மாந்தாபுரி பட்டணன்று இந்த கிராமத்தில் இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி கிராமமாக இருந்தது இந்த இடத்துல வீடுங்கள்லாம். இப்போ விவசாய இடத்துல இந்த கோவில் இருக்குது.
அப்போ மாந்தாபுரி பட்டணன்ட்டு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ராஜா பேர் பார்த்தீங்கன்னா மாந்தாத்தா அரசன் அப்படின்னு தான் அவரோட பேர் இங்கே சொல்லுவாங்க. அப்போ அந்த மாந்தாத்தா அரசன் தான் மாந்தாபுரி பட்டணம் அப்படின்ட்டு பெயர் வந்தது இவரோட பெயரில். அப்புறமா கொஞ்ச நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, தனிமையில் இருக்கணும் சுவாமி, நான் தியான நிலையில் இருக்கணும்ன்ட்டு ராஜா கனவுல சொல்கிறார். அப்போ மக்கள்லாம் அந்த பக்கம் போயிடுறா. சுவாமி ஒன்று இந்த இடத்துல தனியாக இருக்கார். அப்போ கதையிலே சொல்லிடுறார், நான் யாரை கூப்பிட்றனோ அவங்க தான் இங்கே வரணும் அப்படின்ட்டு சுவாமி சொல்கிறார். அது மாதிரி எத்தனையோ பேர் பரிகாரத்துக்கு வரணும் இது பண்ணுவா, எத்தனையோ பேர் இது பண்ணுவாங்க. அவளால் வர முடியாது. அது எந்த நேரம் அவர் சுவாமி எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இப்போ தான் இந்த கோவில் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வசதி இருக்காது, லைட் இருக்காது, எதுவுமே இருக்காது இங்கே. அப்போ ரொம்ப தாத்தாலாம் எங்கள் தாத்தா 92 வயசு வரையும் பண்ணியிருக்கார். அப்போ தண்ணி இருக்காது, எல்லாம் குளத்துல போய் ரொம்ப தூரத்துலேருந்து போய் எடுத்துன்னு வரணும். அப்புறம் லைட் வசதி இருக்காது. அப்புறமா சுவாமிகிட்ட ஒவ்வொரு பிரார்த்தனை வைக்கும்போது சுவாமிக்கு ருத்ர பாராயணம் இவ்வளோலாம் பூஜைகள் செய்யும் போது, சுவாமி ஒவ்வொரு பூஜைகளாக செய்யும் போது இந்த கோவிலுக்கு ஒவ்வொருத்தர் லைட் போட்டு கொடுத்து அப்புறம் ஒவ்வொரு விஷயமாக நடந்தது. அப்போ சுவாமிக்கே நேரம் வரும்போது தான் ஒவ்வொரு விஷயம் நடக்குது இந்த கோவில் வர்றதுன்னா. அப்போ நம்மளுக்கும் நேரம் வந்தால் தான் அதோட விஷயங்கள் நம்மளோட காரியங்கள்லாம் நடக்கும். ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இந்த கிராமத்தில் இந்த மாதிரி பூஜைகள் நடக்குது, இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னா சுவாமிக்கும் நேரம் வந்தால் தான் அதோட பூஜைகள் நடக்கப்படுகிறது. அதை மாதிரி நம்மளோட விஷயம் அந்த நேரம் காலம் அது கரெக்டாக வந்ததுன்னா அதோட விஷயங்களும் நடக்கும். அதனால் இங்கே அந்த தோஷம் பார்த்திங்கன்னா, இந்த சுவாமிக்கு ஸ்வயம்பு மூர்த்தி வடக்கு பார்த்து தான் சாஞ்சிருப்பார் சுவாமி. ஒரு 5 முகம், ஈசானம், தட்புருஷம், வாமதேவம், அகோரம். இந்த வாமதேவ முகம் இந்த மாதிரி சாஞ்சிருப்பார். இந்த இடத்துல அடிபட்டிருக்கும் அவருக்கு சுவாமிக்கு. அப்போ சுவாமியோட பார்த்திங்கன்னா பீடம் பார்த்திங்கன்னா சதுரடி பீடம். இங்கே ரிஷிகள்லாம் பூஜை பண்ணாதான் அந்த சதுரடி பீடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ சுவாமிக்கு அந்த பீடமானது பார்த்திங்கன்னா சதுர அடிவில் இருக்கும். இங்கே ரிஷிகளும் பூஜை பண்ணி அந்த சித்தரில் கரூர் சித்தரும் பூஜை பண்ணியிருக்கார். அப்போ இந்த கோவிலில் ராமரும் வழிபட்டிருக்கார். ரொம்ப விசேஷமான ஸ்தலமானது. மாந்தி தோஷம், சனி தோஷம் எல்லாத்துக்கும் நிவர்த்தி ஆகப்பட்ட ஸ்தலமானது இது. அதனால் இந்த மாந்தி தான் ஜாதகத்தில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு பிளானட்லேயும் ஒவ்வொரு 12 கட்டத்தில் ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் எத விதமான தோஷங்கள் இங்கே நிவர்த்தி படுறதுக்கு தான் அந்த மாந்தின்றது சொல்லப்படுகிறது. மாந்தின்றது சனீஸ்வரோட பையன். உபய கிரகமானது 10ஆவது ஒரு கிரகம் தான் அந்த மாந்தி கிரகம். அது மாதிரி அவர் பூஜை பண்ணி வழிபட்ட ஸ்தலம் தான் அந்த ஸ்வயம்பு மூர்த்தி. அதனால் இங்கே 5 வாரம் வர முடியலனாலும் ஒரே நாளில் கூட 27 தீபம் போட்டு சுவாமியை வழிபட்டு அபிஷேகம் பண்ணால், பரிகாரம் பூஜை பண்ணால் இங்கே நிவர்த்தி ஆகும்ட்டு சொல்லப்படுகிறது. அதனால் எல்லாமல்ல ஸ்ரீ மரகதாம்பிகா சமேத மாந்தீஸ்வரை எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும்.